கிறிஸ்துவை பற்றியும் அவர் யார் என்பதையும் அவர் என்ன செய்திருக்கிறார், அதனுடைய மென்மை, அதனுடைய அழகு, அதனுடைய இன்ஃபினிட் பியூட்டி, அளவற்ற மகிமை, இதையெல்லாம் பிரசங்கித்து ஜனங்களுக்கு அது உள்ளத்தில் விளங்க ஆரம்பித்தால் என்ன ஆகும்? சங்கீதம் உண்டாகும், கீர்த்தனம் உண்டாகும், ஞானப்பாட்டுகள் உண்டாகும். இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவார்கள். ஆமென். எப்போதும் பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்பார்கள். இங்க சொல்லியிருக்கா மாதிரியே. அப்படி இருக்கும்போது தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்தும் இருப்பார்கள். இந்த கீழ்ப்படிகின்ற வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப கெட்ட வார்த்தை மாதிரி தெரியல. இது ஒரு அப்ரேஷன் மாதிரி தெரியல, இது ஒரு அடிமைத்தனம் மாதிரி தெரியல. ஏன்னா இப்பதானே கிறிஸ்துவ பற்றி கேள்விப்பட்டாங்க. எப்படி அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரு, எப்படி இங்க வந்தாரு, தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு கீழ்ப்படிந்தாரு. அதன் மூலமா பிதா அவரை எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக உயர்த்தினாரு. அவருக்குள்ள இருக்கிற சிந்தையை நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் கேட்டு அறிந்திருக்கிறபடினால கீழ்ப்படிதல் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிகிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. இருக்கீங்களா? அதனால்தான் இதை சொல்லிட்டு 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இதை சொல்லிட்டு டக்குன்னு மனைவிகளே அப்புறம் புருஷர்களே அப்படின்னு ஆரம்பிச்சு வர்றாரு. அப்ப இதுக்கு அதுக்கு பெரிய கனெக்ஷன் இருக்குது. 22லேருந்து வாசிப்பாங்க சாதாரணமாக. 22லேருந்து வாசிக்கிறது தவறு, 18லேருந்தே வாசிக்கணும். அப்போதான் அதனுடைய அர்த்தம் உண்மையாக வழங்கும். 22லேருந்து வாசித்தீங்கன்னா தப்பாக போயிடுவீங்க. மனைவிகளை கீழ்ப்படுவீங்களா? இது கொஞ்சம் மாற்றுங்க சார் அப்படின்றாங்க நிறைய பேர். இதை விட்டுருங்க, கல்யாணம் இதுலேருந்தே விட்டுருங்க, இது பேச்சே பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது ஒரு மாதிரி இருக்குது, இந்த காலத்துக்கு உதவாது. ஏன்னா 18ஆவது வசனத்திலேருந்து வாசிக்காததுனால. ஏன் கீழ்ப்படிதல் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது? ஏன் அன்பு கூறுறது, கிறிஸ்துவ மாதிரி அன்பு கூறுறது ஏன் பிரச்சனையாக இருக்குது? அதை பற்றி கேள்விப்படலையே. கிறிஸ்துவ பற்றி, கிறிஸ்துவ எப்படி கீழ்ப்படிஞ்சார், அவர் எப்படி அன்பு கூறுறான்றதை பற்றி ஒன்றும் தெரியலையே. அது தெரிஞ்சா நம்முடைய உள்ளமே மாறிடுமே. அப்புறம் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாதே. உயிரை கொடுக்கறக்கூடிய அளவுக்கு அன்பு கூறுறதுன்றது ஒரு பிரச்சனையா இருக்காதே.